வணக்கம். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசலானது எழுந்திருக்கிறது. ஜோதிமணி எம்பி அவர்கள் தமிழக காங்கிரஸ் மீது பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுகளை வைத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது. கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் அனைத்தும் மிகுந்த வேதனை அளிக்கிறது. தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனை அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகள் அடிபடுகிறது. தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை பிரிவினைவாத, மதவாத, வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கி உள்ளது. எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து காமராசர், பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த மண்ணில் சமூக நீதி, சுயமரியாதை, மக்கள் நல அரசியல், வளர்ச்சியை குழி தோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் எதிர்நோக்கியுள்ள தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் கொடியை ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்திருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளையும் மதவாத, பிரிவினைவாத சூழ்ச்சிக்கு அடிபணியாமல் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியோடு இருக்கும் நமது தமிழ்நாட்டு மக்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. அவரது கடின உழைப்பிற்கும் ஒப்பற்ற தியாகத்திற்கும் நாம் துரோகம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம் மரியாதை என்பது காமராசர் கட்டி காத்த பாரம்பரியத்திற்கும் நேரு காந்தி குடும்பத்தின் தியாகத்திற்குமான தமிழ்நாட்டு மக்களின் அன்பும் மரியாதையும் தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஜோதிமணி எம்பி அவர்கள் தற்பொழுது செல்வ பிறந்தகை அவர்களை மறைமுகமாக கூப்பிடாமலும் அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையை தற்பொழுது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் புகைந்து கொண்டிருப்பதை வெளிக்கொணர்ந்து வந்திருக்கிறது. அடுத்தடுத்த தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஜோதிமணி எம்பி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு தற்பொழுது அரசியல் களத்தில் மீண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது.